ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இனி லைவ் எபிசோட்ல வினுஷா நிக்சனை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிக்சன் வினுஷாவை எவ்வளோ கேவலமா வர்ணிச்சான்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பண்ற எல்லாத்தையுமே பண்ணிட்டு நான் எந்த தப்புமே பண்ணல, நான் சகஜமா தான் பேசினேன், மற்றபடி நான் தப்பான இன்டென்ஷன் எல்லாம் பேசல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ்ல இது சம்பந்தமா பல பிரச்சனைகள் நடந்துச்சு. அதுக்கப்புறமா நிக்சனே நான் வினுஷா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் பேசிட்டு அது சம்பந்தமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தான். என்னதான் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் இவன் உண்மையா மனசார கேட்ட மாதிரி தெரியல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா கேமரா முன்னாடியும் அவனை கேட்க வைக்கணுன்றது தான் வினுஷாவோட எண்ணமா இருந்திருக்கு. நிக்சனை மட்டும் கிடையாது, அர்ச்சனாவையும் உள்ள வந்த உடனேயே அர்ச்சனாவை பயங்கரமா கேள்வி கேட்டாங்க. நீங்க தான் ஒரு இடத்துல சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், இதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்னோட பேரை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் வினுஷா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கடைசியா அர்ச்சனா நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நேத்து நைட்டு வினுஷா பூர்ணிமாவை வச்சு செஞ்சுட்டாங்க. நீ எல்லாம் ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கியே, ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு கேவலமா ஒருத்தவன் பேசும்போது அவனை எதுவுமே கேட்காம அவனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறியே, இது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி வினுஷா கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நிக்சனோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா வினுஷாவுக்கு அகைன்ஸ்டா பேசியிருக்காங்க. அவன் தான் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டான்ல, மறுபடியும் எதுக்கு அவனை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து வினுஷாவை நிக்சனோட ஃபேன்ஸ் பயங்கரமா திட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க போல. அதுக்கப்புறமா நிக்சனோட ஃபேன்ஸ் நிக்சன் சொன்ன மாதிரியே எங்களுக்கு அப்படிதான் தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இது வினுஷாவுக்கு பயங்கர காண்டாயிடுச்சு. இந்த இடத்துல வினுஷா என்ன கேக்குறாங்கன்னா, நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னா அந்த பிளாஸ்மா டிவில போடும்போது நீ ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டிருக்கணும்ல, அப்பையும் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு சொன்னா எப்படி? நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொன்னதுதான் எனக்கு பயங்கர கோவமாச்சு அப்படின்ற மாதிரி வினுஷா சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல நிக்சன் அர்ச்சனாவும் விசித்ராவும் அந்த இடத்துல என்ன டார்கெட் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்புறாரு. நிக்சன் என்னதான் எக்ஸ்பிளைன் கொடுத்தாலும் வினுஷா ஒத்துக்கவே இல்லைங்க. நீ தப்பு பண்ணிட்டு தப்பே பண்ணல அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்பவே கேவலமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன இப்ப என்ன தப்பா காட்டணும்னு நினைக்கிறீங்களா? இதனால நான் நிறைய அனுபவிச்சிட்டேன், நிறையவே கஷ்டப்பட்டுட்டேன், நிறைய இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நீ சாரி சொல்றத எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ கேமராக்காகவும் மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்றதுக்காகவும் மட்டும் சொன்னா போதாது, மனசார உணர்ந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி வினுஷா சொல்றாங்க. அதுக்கு நிக்சன், நான் இதுக்கு மேல என்னதான் பண்ணணும், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவ்வளவு தூரம் போய் கமல் சார் கிட்டே நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், உங்ககிட்டயும் கேட்டுட்டேன், இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வினுஷா கிட்ட சொல்றான். நிக்சன், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் யார்கிட்டயுமே நீ பண்ணக்கூடாது. அதுக்காக தான் உன்னோட நல்ல எண்ணத்துக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிக்சன் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஜாலியா அப்படியே கேஷுவலா பேசுற மாதிரி பேசிட்டேன். இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன். பேசினதுக்காக சாரின்னு மறுபடியும் கேட்கிறான். கடைசியா வினுஷா மனசு இறங்கி ஓகேப்பா இந்த பிரச்சனை இதோட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா இந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.